இந்த பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 50 to 55 டேஸ் கேர்ள் சைடுல தான் பயங்கரமான கண்டென்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. பசங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா 55 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் போதுமா இப்போ நாங்க ஆடுறோம் பாக்குறீங்களா அப்படின்னு பசங்க எல்லாம் இப்போ கோதால இறங்கி இருக்காங்க. கேர்ள்ஸ் எல்லாரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா அது வரைக்கும் பசங்க எல்லாம் ஒத்துமையா இருந்தாங்க பாய்ஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் எல்லாரோட ரியல் ஃபேஸ் ஒவ்வொரு நாளா தெரிய வருது. இத்தனை நாளா நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரை வேற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வேற மாதிரி இருக்காரு. இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல யாரு உண்மையான கண்ணம்மா வீட்டுக்காரன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குது. இப்போ மொத்தமா மாதிரி வேற ஆளா நிக்கிற. இன்னொரு பக்கம் புதுசா ஒன்னு கிளம்பி இருக்குது சரஸ்வதி வீட்டுக்காருன்னு. அவர் யாருன்னா தமிழும் சரஸ்வதியுமோட ஹீரோ நம்ம தீபக் அண்ணன். சோ கண்ணம்மா வீட்டுக்காரரு வெர்சஸ் சரஸ்வதி வீட்டுக்காரரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற இந்த மோதல் ஊடல் கூடல் அதெல்லாம் தான் இந்த வாரத்தோட ஸ்டார்ட்ல இருந்து போயிட்டு இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே இதே மாதிரி ஒன்னா ஒத்துமையா எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லாம அழகா இப்படி அடிச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம கண்டென்ட் பற்றாக்குறை வருமா? ரெண்டு பேரும் வீட்டுக்காரங்களும் என்னதான் பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வெயிட் பண்ணுவோம். சரி இப்போ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளியரா பார்த்தலாமா? நம்மளோட குக்கிங் டீம் இருக்காங்கல்ல காலையில டீ போட்டுட்டு இருக்காங்க. பால் இல்லாத காரணத்தினால் பிளாக் டீ. அப்படியே அங்க காத்தார வந்து நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு என்ன டீ போட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா ட்விஸ்டர் அப்படின்னு தீபக் அண்ணன் சொல்ல போசுக்குன்னு ஏறிடுச்சு நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரருக்கு. இவர் பழைய பகைய மனசுல வச்சுட்டு தான் நம்மள வந்து ட்விஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறாரு. நம்ம விட்டுருவோமா? அவர் ஒரு வார்த்தை போட்டா நம்ம 10 வார்த்தையை போடுவோம். ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம என்ன பண்றாரு? வாங்க ஸ்கில்டு ஒர்க்கர் ஸ்கில்டா என்ன ஒர்க்க பாக்குறீங்கன்னு பாக்குறேன் 3000 ரூபாய் அப்படின்னு ஆரம்பிச்சது இந்த கான்வர்சேஷன். பட் இந்த சண்டை ரெண்டு பேருக்குள்ள முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கான்வர்சேஷன் போச்சு. சமாதான பேச்சுவார்த்தை. அதுல தீபக் என்ன சொன்னாருன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சண்டையை கண்டினியூ பண்ணலாம். அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சோ இந்த சமாதான பேச்சுவார்த்தையில தீபக் சொன்னது நான் எப்பவும் போல கலாய்க்கிற மாதிரி தான் ட்விஸ்டர்னு கூப்பிட்டேன். ஆனா அது நீ வேற மாதிரி எடுத்துக்கிட்டு பழசெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்ட. அதனாலதான் நான் இறங்கிட்டேன் அப்படிங்கிறாரு. இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் தானாவே பதிஞ்சிடும். இப்ப பேக் டு அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப ஸ்கில்டு ஒர்க்கர் 3000 ரூபாய் வச்சு என்ன பண்றீங்கன்னு பாப்போம்னு சொன்னார்ல. அதுக்கு ரிப்ளை கொடுக்கும் விதமாக நம்ம தீபக் அண்ணன் என்ன சொன்னாரு? லேபர்ஸ்க்கு எல்லாம் இது போதும் அப்படின்னு சொல்ல ஸ்கில்டு ஒர்க்கர்னா இது என்னது இது அப்படின்னு டீயை பார்த்து இவர் கேட்க தீபக் அது வரைக்கும் பொறுமையா தான் சிரிச்சினே ஹேண்டில் பண்ணாரு. ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சு? ஸ்கில்டு லேபர் இப்படின்னு மாறி மாறி சொன்ன வார்த்தையை சொல்லி சொல்லி அப்படின்னு ரெண்டு பேர் சண்டைய இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்தினாங்க. சோ இனிமே தான் கதையை சூடு பிடிக்க போகுது. அதாவது விரிவு. அதுல மஞ்சரி உள்ள வந்து இததான் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். அவர் ட்விஸ்டர்னு சொன்னதுக்காக நீங்களும் வந்து தேவையில்லாத வார்த்தையில ஏன் விடுறீங்க? தீபக் நீங்களும் ஏன் லேபருக்கு இவ்வளவுதான் சொல்றீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்பாடா மஞ்சரி மேடம் பரவாயில்லையே. அதாவது நீங்க கேக்குறீங்களே இல்ல அருண் பண்ணதுதான் தப்பு அப்படின்னு எல்லாரும் என் பக்கமே வந்துருவீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு அவங்களையும் புடிச்சு இழுக்க அது வரைக்கும் தீபக்கோட மட்டும் இருந்த பகை மஞ்சரி கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற அந்த குக்கிங் டீம் கிட்ட போச்சு. சோ இதன் மூலியமா ஜாக் வந்தாங்க, கூட ஜெஃப்ரி வந்தாரு. இப்ப எல்லாருமே நம்ம கண்ணம்மா வீட்டுக்காருக்காக இன்ஸ்டா பேச தீபக்கோ உச்சக்கட்ட கோவத்துல இருக்க நம்பால் எனக்கு டீயே வேணாம் நான் தண்ணி குடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கப்பல தண்ணியை பிடிக்க போயிட்டாரு. அவன் பயங்கர ரோசக்காரன் போல. அங்க புடிச்சிட்டு அப்படியே போயிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு பேரா பிரிக்க கூடாது. அதனால லேபர் ஸ்கில்டு ஒர்க்கர் எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ள ஒண்ணு. நான் ஒண்ணு வேலை செய்ய வரல, கேம் விளையாட வந்திருக்கேன். இது என் வீடு அப்படி இப்படி நீ எங்கெங்கயோ கொண்டு போறாரு பிரச்சனையா. இது பேர் தான் ப்ரோவோக் ஆகிறது. ஒரு சின்ன விஷயம் ட்விஸ்டர் அப்படின்னு போனது இவர் ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. அதை விட்டு என்ன ஸ்கில்டு ஒர்க் பண்றீங்கன்னு பாக்குறேன். இது என்ன டீ இது 3000 ரூபாய் வச்சு எப்படி ஸ்கில்டு ஒர்க் பாப்பீங்க அப்படி இப்படி இழுத்துன்னு போய் தீபக் சொன்ன ஒத்த வார்த்தைக்கு பயங்கரமா ப்ரோவோக் ஆகி கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன கண்ணம்மா வீட்டுக்காரர அர்ச்சனால எவ்வளவு பொறுமையா இருப்பாங்க தெரியுமா? எல்லாரையும் கத்த விட்டு கண்ணா பின்னான்னு பேச விட்டு அதுக்கப்புறம் டேக் எடுத்து இவங்களோட பாயிண்ட் அழுகையோட வைப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அங்க பயங்கரமா அவருக்கு ஈக்குவலா கத்தி விட்டு தனியா போய் உட்காந்து அழுவுறீங்க. இங்க என்ன பண்றோம்? கத்தறப்பவே அழுதுருந்தீங்கன்னா ஸ்கோர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரருக்கு ட்ரைனிங் பத்தல போல இருக்கு. இப்ப தீபக் சைடுல இருந்து பார்த்தா அவருமே ஒரு சில வார்த்தையெல்லாம் விட்டாரு. லேபருக்குலாம் அவ்வளவுதான் அப்படின்னு. அதுவே அவருக்கு எவ்வளவு பேக் ஃபயர் ஆக போகுது அப்படின்னு தெரியல. என்னதான் கோவமா இருந்தாலும் விடுற வார்த்தையை அவரும் கொஞ்சம் கண்ட்ரோலா விட்டு இருந்தாருன்னா வெளியே எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இப்ப லேபருக்குலாம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற வார்த்தை ஒன்னே சிம்பிளா கண்டுக்காம விட்டுறலாம், இல்லனா வேற மாதிரி ஆகலாம். ஏன்னா இந்த டாபிக்கே பயங்கரமான கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு டாபிக். அப்படி இருக்கிறப்போ இதை வச்சு பேக் டு பேக் பேசுறது நல்லதுக்கு இல்ல. அவ்வளவுதான். கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. அதுக்கப்புறம் அழுத்தி அழுத்தி தீபக் ட்விஸ்டர்னு சொல்ல நம்மால தீபக்கு ஜாக்சன் துரைன்னு ஒரு பேர் வைக்க எங்கெங்கயோ போது டாபிக். அடிதடிய கிரிக்கெட் மேட்ச் மாதிரி சிப்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் வச்சுக்கிட்டு புதுபலமா பாக்குறாரு. பட் இதுல கண்ணம்மா வீட்டுக்காரர் எங்க தெரியுமா பயங்கர ட்ரிகர் ஆனாரு. ஒட்டுமொத்த வீடுமே அவருக்கு அகைன்ஸ்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நான் பண்ணது தப்பா இல்ல அவர் பண்ணது தப்பா அப்படின்றத வேலிடேட் பண்றதுக்குள்ள ஆப்போசிட்ல பார்த்தா ஒட்டுமொத்த வீடியோ இருக்கு. ஆனா இவருக்கு பின்னாடி யார் நிக்கிறாங்கன்னு திரும்பி பார்த்தா ஒரு பயவுலையும் காணோம். அசிங்கப்படுத்திட்டீங்களா? நிறுத்தல ஏன் ஒண்ணுன்னு கேளுங்க. ஏன் ஒண்ணு ஊர்ல ஆளை கூட்டு வரதா? சரி தம்மடிக்க போலாமேன்னு போறப்போ ஒருத்தர் மட்டும் வந்தாரு. அவர் மட்டும் தான்ப்பா நல்ல மனசுக்காரரு. அவர் யாருன்னா சத்யா. ஆனா ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அந்த ட்விஸ்டர்னு கொடுத்த ட்விஸ்டே ஓ இவன் தானா?
அதுக்கப்புறம் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு தனியா போய் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. சரி நம்ம கன்வின்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சத்யாவும் ராணவும் போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்த விஷாலே நம்மளோட ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லிட்டோம், ஏதாவது லைட்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்ல, கன்வின்ஸ் பண்ண முடியலனாலும் சோ ஒன்னு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, டேய் முடிஞ்சது முடிஞ்சு போச்சே, இந்த மேட்டரை பத்தி பேசாதீங்க, இந்த பிரச்சனை அவனுக்கும் தீபக் அண்ணனுக்குமான பர்சனல் பிரச்சனை. இது பர்சனல் பிரச்சனையா, நீ வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ற தம்பி, ஆடு ஆடு கேம் ஆடு அப்படின்னு இந்த பீஸ்டையும் கோச்சிக்கிச்சு. கோச்சுக்கிறாதப்பா கோச்சுக்கிறாத. டேய் நான் என்னடா இவனுக்காக பேச வந்தா இவன் என்ன திரும்பி அடிக்கிறான் அப்படின்னு இந்த பீஸ் தனியா போய் படுத்துக்கிட்டு, டேய் இந்த வீட்டுக்குள்ள அழுதா மட்டும் தான் ஒத்துப்பீங்களாடா, நானும் அழுவ போறேன்டா அப்படின்னு சத்யா கிட்ட புலம்பிட்டு இருக்குது இந்த பீஸ். முன்னாடி எல்லாம் நம்ம விஷால் பயங்கரமா பாயிண்ட் புடிச்சு பேசுவாரு, இப்பெல்லாம் ஒரு கண்ணத்துல அரைஞ்சாலும் இன்னொரு கண்ணத்தை காட்டிட்டு அமைதியா வந்து தன்னோட தனிப்பட்ட வன்மத்தை சுத்தி இருக்கிற 10 பேர்ட்ட கொட்டி அவன் அப்படிதான் அவன் இப்படிதான் அப்படின்னு மத்தவங்க மண்டையை கழுவுறதுல ரீசன்ட் டைம்ல நம்மளால எக்ஸ்பர்ட் ஆயிட்டாரு. இதுல வேற நான் என்டர்டெய்னர் அப்படின்றதுக்காக எப்படி வேணா அடிப்பீங்களாடா அப்படின்னு வேற ஒரு கேள்வி. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. அதுக்கப்புறம் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரும் தீபக்கும் சமாதான பேச்சு பேசலாம்னு சொல்லி தனியா போய் உட்கார்ந்தாங்க. அப்ப தீபக் அண்ணன் நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நான் ஜஸ்ட் ஃப்ரெண்டு நம்ம பையன் அப்படின்றதுனால தான் ட்விஸ்டர் அப்படின்னு சொன்னேன்டா, அது உனக்கு இவ்வளவு ஹர்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன், என்ன மன்னிச்சிரு, நம்ம எந்த பிரச்சனைக்கு வேணா சண்டை போடலாம், டாஸ்க்ல கூட அடிச்சுக்கலாம், ஆனா இது நல்லாவே இல்ல, சரி நீ பேசிட்டேன்னா எனக்கு எங்க போச்சு புத்தின்னு இருக்கு. இல்ல எனக்கு எது சரி எது தப்புன்னே தெரியாது. I'm an idiot. நீ ஃபாரின்ல வளர்ந்தவ, உனக்கு எப்படி தெரியும்? நானாவது கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கணும் இந்த மேட்டர்ல. சரி விடு, ஆனா அருண் எனக்கு உன்னை பிடிக்கும்டா, உனக்காக நான் எத்தனை இடத்துல நின்ன தெரியுமா, பிரச்சனையே வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் இப்படி பேசுவேன் எப்படா நீ நினைச்சேன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சீனியர் நீங்க எனக்கெல்லாம் சீனியர், நீங்க போய் அழலாமா அப்படின்னு கட்டி தழுவி லாலா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு சமாதானம் ஆயிட்டு போயிட்டாங்க. இத பாக்குறதுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சு. ஆனா இத சைடுல உட்காந்து பாத்துட்டு இருந்த நம்ம ரஞ்சித் அண்ணன் தனியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அத கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். ஜெயிச்சது நீங்களும் நானும் இல்ல, கிருஷ்ணாவோட அன்புதான். நெக்ஸ்ட் வீட்டுக்குள்ள இருக்கிறதுலயே டாப் 8 கண்டஸ்டன்ட்ஸ் ஒரு டீம், பாட்டம் 7 ஒரு டீம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே பிரிங்க பாப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மிகப்பெரிய டாஸ்க்குக்காக அது உள்ள இருக்கவங்களுக்கே புரிஞ்சு போச்சு. அதன்படி ஓட்டிங் பேசிஸ்ல பிரிச்சாங்க. எப்பவும் போல நம்ம முத்து ஃபர்ஸ்ட் எனக்கு யார் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு ஏஞ்சி நின்னாரு. நிறைய ஓட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவரா ஒரு சில ஆள்லாம் சூஸ் பண்ணி இவங்களுக்கு எத்தனை பேரு அவங்களுக்கு எத்தனை பேரு அப்படின்னு ஓட்டு கேட்க ஆரம்பிச்சாரு. இதை பார்த்துட்டு இருந்த பவித்ராக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. என்னது அவன் நினைக்கிற ஆளை மட்டும் கூப்பிடுறான், ஆர்டர் படி தானே போனோம், கிளாக் வைஸ்ல போயிட்டு இருக்கிறப்போ இதுக்கு சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஆன்டி கிளாக் வைஸ்ல போனா இதை நம்ம தட்டி கேட்டே ஆகணும். யாருக்குமே தைரியம் இல்லை, நாம தான் சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. ஓ அப்படியா, சிறப்பா செஞ்சிருவோம், உனக்காக இப்ப மாத்திடுறேன் அப்படின்னு ரஞ்சித் அண்ணன் பக்கத்துல இருந்து வந்தாங்க. ரஞ்சித் அண்ணனுக்கு 8 ஓட்டு. அடுத்து பவித்ரா பேரை கேட்டாங்க, 5 தான் வந்துச்சு. பாவம், ரைட்டு முடிவு பண்ணிட்டீங்க, ஏதோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு மூஞ்ச தூக்கி முன்னு வச்சுக்கிட்டாங்க. லைஃப்ல எப்போ இவ்ளோ கவலைப்பட்டது இல்ல சந்தோஷ். பாவம்பா, இந்த பயபுலியும் நான் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொன்னாலும் யாரும் பர்ஃபார்மரை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது, டாஸ்க்ல மட்டும் பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது, நேத்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் போச்சு இல்ல, அதுலயும் உள்ள பூந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. பட் உண்மையிலேயே அதுலயும் இன்டர்ஃபியர் ஆகி அவங்களோட பர்ஃபார்மன்ஸை காமிச்சாங்கன்னா அவங்களும் டாப் 5க்கு வரலாம். ஆனா நம்ம பவித்ரா நமக்கு எதுக்கு பிரச்சனை, நம்ம உண்டு நம்ம சோலி உண்டுன்னு போயிருவோம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. ஃபைனலி ஓட் பேசிஸ்ல ஒரு 9-10 பேர் செலக்ட் ஆயாங்க நின்னாங்க. அதுல நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரும் சரி விஷாலும் சரி எனக்கு டாப் 8ல வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் பாட்டம் 7லயே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு அடம் புடிக்கிறாங்க. ஹையஸ்ட் ஓட்டு வந்திருந்தாலும் சரி எதுக்கு வம்பு, நீங்க 2 பேருமே போய் நின்னு உங்க தரப்பு வாதத்தை வைங்க, அதன்படி நாங்க ஓட்டு போடுவோம், அதுல யாருக்கு ஹையஸ்ட் ஓட்டு வருதோ அவங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னாரு முத்து. நல்லாதானே சொல்லிக்காரு. அப்ப நம்ம ரஞ்சித் அண்ணன் மண்டையில என்ன ஓடிச்சோ தெரியல, பொசுக்குன்னு ஆக்ரோஷமா கிளம்பி ஏய் ஏய் இங்க பாரு முத்து, என்ன பண்ணிட்டு இருக்கிற, அதான் 8 பேர் செலக்ட் ஆயாச்சுல, இவங்க 2 பேர் தான் விருப்பம் இல்லன்ட்டாங்கல, அப்புறமே என்ன ஓட்டு போடுறது கேட்டு போடுறது, நீ போய் உட்காருப்பா விஷால் அப்படின்னு போய் உட்கார வச்சாரு. உடனே அன்சிதா கோவம் வந்துச்சு. என்ன பண்றீங்க நீங்க, அவர் தான் ஒண்ணு பண்றாருல, அது எதுக்கு ஸ்டாப் பண்றீங்க, நீங்க எல்லாம் ஒரு கேப்டனா அப்படின்னு கேட்க, தங்கம் சாமி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுடா, அதான் 8 பேர் செலக்ட் ஆயிட்டாங்கல்ல தங்கம், அதனால தான்டா சொன்னேன், உனக்கு இதுதான் விருப்பம்னா பண்ணலாம்டாமா. சரி உனக்கு இப்ப என்ன வேணும், எனக்கு அருண் ப்ரோ அங்க போகணும், அதான் அருண் ப்ரோக்கு விருப்பம் இல்லையம்மா, அப்ப நான் அங்க போகணும், சரி போய் நில்லு. இப்ப 10 பேர் நிக்கிறாங்கல்ல, அதுல அருண் ப்ரோ வரலன்ட்டாரு, இப்ப அவருக்கு பதிலா வேற ஒருத்தரை செலக்ட் பண்ணுமா. சரி விஷால் இதுக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு பயபுலியும் கை தூக்கல. நீ வந்து உட்காந்துருமா அப்படின்னு உட்கார வச்சிட்டாங்க. அன்சிதாமா நீங்க ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா டாப் 8ல வரலாம், ஒண்ணு கத்துறீங்க இல்ல அழுவுறீங்க, இது ரெண்டுத்தையும் வச்சு எப்படிமா டாப் 8 கொடுக்க முடியும். சரி ஏதோ கத்துறீங்க, அதை வச்சா கொடுக்கலாம்னு பிளான் பண்ணா அற்புதமா லாஸ்ட் வீக்ல டெவில் வெர்சஸ் ஏஞ்சல் அப்படின்னு ஒரு டாஸ்க் போயிட்டு இருந்துச்சு. அங்க போய் என்னடி பண்ற என்ன பண்ற அப்படின்னு எல்லாத்தையும் புடிங்கி போட்டு டாஸ்கே குழப்பி விட்டீங்க. அப்படி இருக்கிறப்போ எப்படிமா டாப் 8 கொடுக்க முடியும் என்பதுதான் ஹவுஸ்மேட்ஸின் மனக்குமுறல். எதுவா இருந்தாலும் நம்ம கருத்தை சொல்லிட்டு லாஸ்டா இப்படிக்குன்னு அவங்க பேரை போட்ட வேண்டியதுதான். பல்லே ஆலியா
நீ தம்பி. இதுக்கு பவித்ராவும் எனக்கு இந்த டோட்டல் கான்வர்சேஷனே பிடிக்கவும் இல்ல புரியவும் இல்ல, என்ன பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னு அவங்களும் உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் கேப்பே விடாம நம்ம முத்து கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண அன்ஷிதாக்கு மறுபடியும் கோவம் வந்துச்சு. இதுல எனக்கு ஒண்ணுமே புரியல, ஒரு கும்பல் மட்டும் நாங்க தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க மட்டும் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோச்சிக்கிட்டாலும் ஒன்னும் பெருசா மாறல. அங்க செலக்ட் ஆன அந்த 8 பேரு அப்படியே தான் இருந்தாங்க. மறுபடியும் அன்ஷிதாக்காக சோ சேட் ஃபீலிங். எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. அதன்படி இந்த 8 பேரும் டாப் 8 கண்டஸ்டன்ட்ஸ், இந்த பக்கம் இருக்க 7 பேரும் பாட்டம் 7 கண்டஸ்டன்ட்ஸ். மறுபடியும் நம்ம பவித்ரா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு எனக்கு இதுல உடன்பாடே இல்ல, நீங்களா ஒன்னு முடிவு பண்ணி ஓட் பேசிஸ்ல போய் யார் நிக்கணும்னு முடிவும் பண்ணிக்கிறீங்க, நான் ஒரு ஒப்பீனியன் கொடுத்தா அதை கன்சிடர் கூட பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்மளால அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தாரா. ஃபைனலி பவித்ராவோட வழிக்கே போய் நீங்க என்ன ஒப்பீனியன் கொடுத்தீங்களோ அதை கன்சிடர் பண்ணிருக்கோம், அப்புறம் ஒத்துக்கல, அது ஏன் பிரச்சனை இல்லையே, நான் சொல்றதை ஒத்துக்கிட்டாங்களே, அப்போ நீங்க உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து வச்சீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு என்னென்னவோ பேசி பச்சை பேண்ட் போட்டு வந்து பச்சையா மண்டையை கழுவி வந்த வழிக்கே திருப்பி அமுச்சு விட்டாரு பவித்ராவை. நம்மள்ட்ட எல்லாம் முடியுமானே, இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்க வந்தோம் அப்படின்னு அவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு பாவம். நெக்ஸ்ட் ஆரோ வாட்டர்ல ஆரோ மட்டும் தான் இருக்கு, வாட்டர் வரல. சிங்க் டேப்ல டேப் மட்டும் தான் இருக்கு, அதுலயும் தண்ணி வரல. கேஸும் ஒர்க் ஆகல, கக்கூஸ்லயும் தண்ணி வரல. அடுத்த 3 நாளைக்கு தண்ணி வராது. அப்பவே நமக்கு புரிஞ்சு போச்சு இதை வச்சுதான் டாஸ்க் அப்படின்னு. ஆனா ரஞ்சித் அண்ணனுக்கு புரியலையே, போய் கேமரா முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் நம்ம ரஞ்சித் அண்ணன் ஓவரா கேப்டன் ஆவறாருப்பா. சிட்டாலனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா பாருப்ப. சரி, இப்பதான் மெயின் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. அதன்படி டாப் 8 கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் மேனேஜர்ஸ் அண்ட் பாட்டம் 7 கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் லேபர்ஸ் இல்ல எம்ப்ளாயீஸ்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கிட்டுமா சார்? இந்த எம்ப்ளாயீஸ் எல்லாரும் என்ன பண்ணணும், வெளியே ஒரு தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருக்கும், அங்க வந்து சைக்கிள் ஓட்டணும், அதுதான் அவங்க வேலை. மொத்தம் 3 சைக்கிள், அதுல 2 பெரிய சைக்கிள், ஒரு குட்டி சைக்கிள். அந்த குட்டி சைக்கிள் குடிக்கிற தண்ணிக்கு, மீதி இருக்க 2 பெரிய சைக்கிள்ல ஒரு சைக்கிள் கக்கூஸ்ல தண்ணி வரதுக்கு, இன்னொரு சைக்கிள் கேஸுக்கு. இன்ட்ரெஸ்டிங். இப்ப எம்ப்ளாயீஸ் எல்லாருமே இந்த டாஸ்க் முடியற வரைக்கும் விடுதியில தான் தங்கணும். அதனால பாயி தலகாணி எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு மேனேஜரே கக்கூசுக்கு போகணும் அப்படின்னாலும் எம்ப்ளாயில இருந்து ஒருத்தர் சூஸ் பண்ணி அவங்கள சைக்கிள் ஓட்ட வச்சதுக்கு அப்புறம் தான் கக்கூசுக்குள்ள போகணும். எம்ப்ளாயீஸ்க்கு தண்ணி சோறு எல்லாமே மேனேஜர்ஸ் தான் கொடுக்கணும். எம்ப்ளாயீஸ் கக்கூசுக்கு போகணும் அப்படின்னா மேனேஜர்ஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் போகணும். அண்ட் அதுக்கு மட்டும் தான் வீட்டுக்குள்ள வர முடியும், மத்த எந்த ஒரு காரணத்துக்காகவும் வீட்டுக்குள்ள வர முடியாது. எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. ரொம்ப முக்கியமா மேனேஜர்ஸ் போடுற ரூல்ஸுக்கு எம்ப்ளாயீஸ் கண்டிப்பா கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அவனே செத்தங்கடா. இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற மேனேஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் நாமினேஷன் ஃப்ரீ, பயப்படவே தேவையில்ல. ஆனா எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்க தெரியுமா வெளியே, அந்த ஏரியா நாமினேட்டட் ஜோன். இப்போ எப்பெல்லாம் பஸர் அடிக்குதோ அப்போ மேனேஜர்ல இருந்து எம்ப்ளாயீஸ்க்கும் எம்ப்ளாயீஸ்ல இருந்து மேனேஜருக்கும் ஒருத்தர் ஸ்வாப் பண்ணணும். அதை சூஸ் பண்றது உள்ள இருந்து ஒருத்தர் மேனேஜர்ஸ், வெளில இருந்து ஒருத்தர் எம்ப்ளாயீஸ். இப்போ இந்த டாஸ்கோட முடிவுல வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தட்டி செல்வார், எம்ப்ளாயீஸ்ல இருந்து ஒருத்தர் டைரக்டாக அடுத்த வாரம் நாமினேஷனுக்கு தள்ளப்படுவார். டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. அதோட கண்ணம்மா வீட்டுக்காரரும் அவரோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டார். we are laborers not beggars. உழைப்போம், அதுக்கான ஊதியத்தை வாங்கி சாப்பிடுவோம். நம்மளோட வசதிகள் குறையலாம், ஆனா நமக்குன்னு சுயமரியாதை இருக்கு. இந்த பொன்மொழியை காலைல கேலண்டர் கிளிக் தானே படிச்ச, அங்கதானே படிச்ச. நம்மள அடிமை மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு விதைய அழகா போட்டு தண்ணியும் ஊத்தி வச்சிட்டாரு. என்னதான் இவர் விதை போட்டிருந்தாலும் அந்த விதைக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல. சோ இவர் போட்ட விதையிலேயே எந்த விதை சீக்கிரமா முளைச்சு வருது அப்படின்னு பார்த்தா நம்ம ராணவ் தான். போட்ட அடுத்த நிமிஷமே முளைச்சிருச்சு. இது இவர் போட்ட ஸ்ட்ராங்கான விதைய சொல்றதா இல்ல அந்த மண்ணை சொல்றதான்னு தெரியல. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம் வாங்க. இப்ப நம்ம முத்து வந்து ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் சொன்னாரு. எங்களை சார் இல்லனா மேடம்னு தான் கூப்பிடணும். எந்த மேனேஜர் உங்கள்கிட்ட வந்து பேசினாலும் குறுக்கெல்லாம் பேசாதீங்க. யூனியன் ஆபீஸ பயன்படுத்த போற யூனியன் லீடர் யாரு அப்படின்றத மேனேஜர்ஸ் தான் முடிவு பண்ணுவோம். இத கேட்ட உடனே நமக்கே கடுப்பாவுது, கண்ணம்மா வீட்டுக்காரு கடுப்பாவாது? அது எப்படி? யூனியன் லீடர் யாரு சூஸ் பண்ணணும்? லேபர்ஸ் தான் சூஸ் பண்ணணும். அப்படி இருக்கிறப்போ நாங்க தான் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும் பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏய் வேலையை நிறுத்து, நம்மளா அவங்களான்னு பாத்துடலாம் அப்படின்னு சண்டைக்கு போயிட்டாரு கண்ணம்மா வீட்டுக்கார். அவரோட சேர்ந்து நம்ம ராணுவம் இந்த மேனேஜர்ஸ் பேசுறப்ப குறுக்க பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, நாங்க பேசுவோம் அப்படின்னு பாயிண்ட் புடிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இது, இந்த வளர்ந்த குழந்தைக்கு இவ்வளவு மூளையா அப்படின்னு ஆச்சரியமா தான் பார்க்க தோணுச்சு. நான் 2 வயசுல இருந்தே பேசுவோம். ஆனா முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க ரூல் போடுற இடத்துல இருக்கோம், நீங்க அதை கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு கண்ணம்மா வீட்டுக்காரு சொன்னாரு. அப்ப நீ பிக் பாஸ் எதிர்க்கிறியா அப்படின்னு கேட்க வாக்குவாதம் முத்தி போச்சு. நீ சொன்னா கேட்க முடியாது, நீ என்ன பிக் பாஸா அப்படின்னு மாறி மாறி பேசிக்க.
எண்ட் ஆஃப் திஸ் கான்வர்சேஷன் இல்ல எண்ட் ஆஃப் திஸ் ஃபைட் கண்ணம்மா வீட்டுக்காரரு போ அப்படின்னு சொன்னாரா. எதே போவா, நாங்க அப்படிதாங்க பேசுவோம். எது அப்படிதான் பேசுவியா, இவன் பேசுறது சரியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறப்போ சௌந்தர்யா வேற உள்ள வந்துட்டாங்க. இப்படியே இந்த கான்வர்சேஷன் இங்கிலீஷ்ல எல்லாம் பேசி திட்டிக்கிற அளவுக்கு பயங்கர உக்கிரமா போச்சு. If you are good, I'm better than you. Twister, you are a twister. You are nothing but just a humbug. நான் ஒரு வாட்டி இங்கிலீஷ்ல திட்டிக்கிறட்டுமா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. வாய் கலப்பு கொஞ்சம் தடுக்கலன்னு வச்சுங்க, கை கலப்பே ஆயிருக்கும். நமக்கு தெரிஞ்சே கண்ணம்மா வீட்டுக்காரர் தவிர்த்து எல்லாருமே கேம் ஒழுங்கா ஆடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா இந்த பீஸ் உள்ள பூந்து நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாது அப்படின்னு கேமையே ஸ்டாப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்குது. உட்காந்து பொறுமையா பேசினாவே எல்லா பிரச்சனையும் ஈஸியா போயிடும். ஆனா இவருக்கு வச்ச பேரு ட்விஸ்டர் மாதிரியே எல்லாத்தையுமே அவருக்கு ஏத்த மாதிரியே மாத்திக்கிறது. ரூல் ஒன்னு போட்டா we are not slavesங்கறாரு. கிச்சன் டீமுக்கு 5 பேர் வேணும், ஹவுஸ் கிளீனிங்க்கு 4 பேர் போதும் அப்படின்னு சொன்னா லேபர்ஸ்னா இலக்காரமா போச்சா, லேபர்ஸை டிஸ்கிரிமினேட் பண்றீங்க அப்படின்னு மாத்தி விட்டாரு. இப்போ இந்த டாஸ்க வேற மாதிரி தசை திருப்பி எங்கெங்கயோ கொண்டு போயிட்டு இருக்காரு. என்கிட்ட அடி வாங்கி செத்து போறியா? இல்ல பேசாம இருப்பியா? வெரி குட். ஒரு வகையில பார்த்தா அவருக்கு நன்றி தான் சொல்லணும்னு வச்சுங்களேன். அவர் மட்டும் இந்த பக்கம் வராம இருந்திருந்தா மத்த பீஸுங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சொல்ற வேலையை மட்டும் செஞ்சிட்டு இருந்திருக்கோம். ஏதோ இந்த பீஸ் இருக்கிறதுனால கத்தி கித்தி நம்ம கொஞ்சம் கண்டென்ட்டை கொடுக்குது. ஒருவேளை இவரும் அந்த பக்கம் இருந்திருந்தான்னு வச்சுங்க, ராணுவம் மட்டுமே நம்பி நம்ம ஓட்டி இருக்கணும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, கிரிக்கெட்ல 350 டார்கெட்டை 9th விக்கெட்டா ஒரு பேட்ஸ்மேன் நின்னு ஆடி ஒரே ஆளா நின்னு ஜெயிக்கணும்ன்ற மாதிரி ஆயிருக்கும். நாங்களும் பிளேயர் தான் சார். இன்னொரு பக்கம் இந்த முத்து 65 நாளா உள்ள தேக்கி வச்சிருந்த கோவம் எல்லாத்தையும் கொட்டி தீத்துட்டாரு. அதுக்கேத்த மாதிரி நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரும் ஹம்பக்ன்றாரு, மவுத் பீஸ்ங்கறாரு. அதுக்கு அவரும் you are just a provoker அப்படின்னு இங்கிலீஷ்லயே பேசிக்கிறாங்கப்பா. அப்ப முத்து நினைச்சிருப்பாரு, என்ன இவன் மாக்குன்றான், ஹம்பக்ன்றான், மவுத் பீஸ்ங்கறான், என்ன இவனுக்கு மட்டும் தான் இங்கிலீஷ் தெரியும்னு பேசிட்டு இருக்கானா, எனக்கும் தெரியும்டி அப்படின்னு நம்மளும் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரே ஃபன்னா போச்சு இவங்க 2 பேருக்குள்ள இருந்த ஃபைட். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாக தீபக்கும் ஜாக்லினும் உள்ள பூந்து நாங்க போய் உட்காந்து பேசி புதுசா ஒரு ரூல்ஸ் போட்டு உங்களுக்காக அழகா எடுத்துன்னு வரோம், ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொடுங்க அப்படின்னு உள்ள போயிட்டாங்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க. ஆனா ஒரே ஒரு டேலண்ட் மட்டும் நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார்ட்ட ஜாஸ்தியா இருக்குதுப்பா. இவரை மத்தவங்க எல்லாம் மார்க் பண்றாங்கன்னு சொல்றாருல, இவர் மார்க் அண்ட் ப்ரோவோக் இத ரெண்டுத்தையும் நம்பி தான் உள்ள வந்திருக்காரு. இவர் நினைச்சாருன்னா எந்த பீஸ் சைலண்டா இருக்குதோ அந்த பீஸை ப்ரோவோக் பண்ணி மார்க் பண்ணி வெளியில தெரியற பூனையை படுக்க வச்சுட்டு உள்ள தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை எட்டி வச்சு எழுப்பி விடுற டேலண்ட் நம்ம ஆளுக்குள்ள இருக்கு. இவ்வளவு டேலண்டடா இரு. பட் நம்ம ரஞ்சித்தனை குறுக்க பூந்து ஒரு வேலை பார்த்தா இருப்பாருங்க. சண்டை பயங்கரமா முத்தி போயிட்டு இருக்கிறப்போ, ஹேய் அமைதியா இருங்கப்பா, அமைதியாரு, வாயமூடு, நான் கொஞ்சம் பேசுறேன், அதை கொஞ்சம் கேளுங்கன்ற, அதுக்கப்புறம் நீங்க அடிச்சுங்க அப்படின்னு ஆக்ரோஷமா பேசிட்டு அடுத்த செகண்டே நான் சொல்றது கேளுங்க தங்கம், உள்ள போய் பொறுமையா பேசிட்டு ரூல்ஸை மாத்தாம கரெக்டா போட்டு வாங்க சாமி அப்படின்னு பவ்யமா மூஞ்ச வச்சுக்கிட்டு எவ்வளவு பொறுமையா சொன்னாரு தெரியுமா. அப்படியே ஒரு 20-25 செகண்ட் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா, ஏய் நீங்க பண்றதுக்கு மேல 1008 பண்ணுவேன்டா நானு, உங்களுக்கு மேல வரும்டா கோவம் எனக்கு அப்படின்னு எரிமலையா வெடிச்சு சதறிட்டு இருந்தாரு. பட் அடுத்த ஒரு சில செகண்ட்லயே அந்த எரிமலை குழம்பு இருக்குல்ல, அது ரிவர்ஸ்ல உள்ள போய் அகைன் 20 செகண்டுக்கு அப்புறம் பனிமலை குழம்பா வருது. அதுதான் எப்படின்னு தெரியல. அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேங்குது. இப்போ நம்ம எம்ப்ளாயிஸ்லாம் என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு யூனியன் லீடர் நம்மள இருந்து போணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டேல பவித்ராவை சூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் பவித்ராவை தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண போறோம்னு சொன்ன உடனே பவித்ராவோட ரியாக்ஷன் மட்டும் கொஞ்சம் ஜூம்ல பாருங்களேன். நம்ம ஒரு மனதா பவித்ராவை தேர்ந்தெடுக்கிறோம். நமக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் பவித்ரா போய் அட்ரஸ் பண்ணட்டும், எல்லாரும் போக வேணாம். என்ன இது ஃபர்ஸ்ட் டேவே நம்மள கோத்து விடுறான் அப்படின்னு பாக்குறாங்களா? டேய் நான் உன்கிட்ட கேட்டனா, இப்போ எதுக்கு என் பேரை சொன்ன, இப்போ என்னையும் வச்சு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா நீயே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன கொடுத்துற நீ? இப்போ புதுசா போட்ட ரூல்ல ரூல் நம்பர் 1, கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். உங்களுக்கு நாங்க கொடுப்போம், எங்களுக்கும் நீங்க கொடுக்கணும். செகண்ட், ஒரு சில வாக்குவாதங்களை தவிர்ப்பதற்காக மேனேஜர்ஸோட பேசுறப்போ யூனியன் லீடர்ஸ் மட்டும் தான் பேசணும், எல்லாரும் வந்து பேசக்கூடாது. தேர்ட் ரூல், என்ன ஆனாலும் வேலையை நிறுத்தாம உங்க யூனியன் லீடர் மூலியமா எங்கள்கிட்ட தெரிவிங்க. ஒருவேளை உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கலனா நீங்க கண்டினியூ பண்ணுங்க வேலையை நிறுத்தத்தை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹெட் கேப் போட்டு வேலை செய்யணும். அதே மாதிரி சைக்கிள் ஓட்டுறப்போ சுத்தி யாரும் நிக்காம இருந்தா பெட்டர். ரூல் நம்பர் 5, நாங்க பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்னு ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுவோம். அவங்களுக்கான சலுகை என்னன்னா, ஒருவேளை அவங்களால சைக்கிள் ஓட்ட முடியல அப்படின்னா வேற யாருக்காவது மாத்தி விடலாம். இல்ல பரிதாபப்பட்டு ரொம்ப நேரம் ஓட்டிட்டு இருக்காங்க, நானே ஓட்டுறேன் அப்படின்னு நினைச்சா கூட மாறிக்கலாம். ரூல் நம்பர் 6, பெஸ்ட்னு இருந்தா ஒன்னு வஸ்ட்னு இருக்கணும்ல. அதனால மேனேஜ்மெண்ட்டுக்கு யாரு தீங்கு விளைவிக்கிறாங்களோ, சொல்ற பேச்சை கேட்க மாட்டாங்களோ அவங்கள வஸ்டா சூஸ் பண்ணி அப்படியே ஓரமா உட்கார வச்சிருவோம். இல்ல ஏதாவது வேலை விட்டா நீங்க செஞ்சுதான் ஆகணும். ரூல் நம்பர் 7, நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெருசா வேலை இல்லாத அளவுக்கு நாங்க பாத்துக்கிறோம் அப்படினாங்க. ரூல் நம்பர் 8 and 9, நான் தான் சொல்லுவேன், இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அடம் புடிச்சு முத்து நீங்களா 3 பேரை சூஸ் பண்ணி யூனியன் லீடரை சூஸ் பண்ணுங்க சாமி அப்படின்னு அனுப்பணும். அந்த 3 பேர்ல இருந்து ஒருத்தரை நாங்க தான் சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரூல், இது வரைக்கும் போட்ட ரூல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாம நாங்க புதுசா ரூல் போட்டா கூட அதையும் ஃபாலோ பண்ணணும் as per பிக் பாஸ் ரூல் அப்படின்ட்டாரு. ஆனா இது பேசி முடிக்கிற வரைக்கும் ராணுவ கூட அப்பப்போ நொய் நொயின்னு குறுக்க வந்துட்டு இருந்தாரு. ஆனா நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு அதே சைலன்ஸோட இரவு நேரம் ஆந்தை மாதிரி வெறியோட பார்த்து
பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாம் உங்க குடல உருவத்தான். இவ்ளோ ரூல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரு சைலண்டாவே இருக்காரு. அப்ப பயபுள்ள ஏதோ பெருசா பிளான் பண்ணுது போல இருக்கு அப்படின்றது புரிஞ்சு அதுக்கேத்த மாதிரியே மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரூல்லாம் ஒத்துக்க முடியாது. அது எப்படி எப்ப பார்த்தாலும் சேஃப்டி ஆட் போட்டுட்டே இருக்க முடியும்? அப்புறம் இவங்களா ஒருத்தர் வஸ்டன் சூஸ் பண்ணி வேலை செய்ய விடாம உட்கார வைப்பாங்களாம். நம்மளோட பேச்சு சுதந்திரத்தை கட் பண்ற மாதிரி இல்ல அப்படின்னு போய் உங்க மண்டையை குழப்பி விட கொஞ்ச நேரம் கழிச்சு சைக்கிள் ஓட்டுறப்போ பவித்ராவும் சரி மத்த 2 பேரும் ஹேட் போடாம சைக்கிளை ஓட்டி கொண்டிருந்தனர். சோ போய் தொப்பியை போட சொன்னப்போ ரொம்ப கச்ச கச்சன்னு இருக்கு, தலையெல்லாம் எரியுது, அரிக்குது, வேர்த்து விடுது, அதெல்லாம் போறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டாங்க. பிபி எதுவும் இருக்க போதுரா, செக் பண்ணிக்க. அப்போ வரைக்கும் மேட்டர் விஷால் மட்டும் தான் டீல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சவுண்டோட என்ட்ரி சொல்லவா வேணும்? கண்டிப்பா ஒரு பஞ்சாயத்துல முடியணுமே. ஏன்னா ஃபேஸ் பண்றது ராணவ. அந்த பீஸ் இந்த பீஸை ஏத்தி விடும், அதை பார்த்து இந்த பீஸ் பயங்கரமா ட்ரிகர் ஆகும், ட்ரிகர் ஆனா வாய விடும். அப்படிதான் ஆரம்பிச்சது அடுத்த பிரச்சனை. இப்போ அடுத்து ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போறதுக்கு முன்னாடி எம்ப்ளாயிஸ் யாராவது உச்சா மத்த கடமைக்கெல்லாம் பாத்ரூம் போகணும்னா போயிட்டு வந்துருங்க அப்படின்னு விக்ரவாண்டி டோல்கேட் பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாண்ட் மாதிரி நம்ம முத்து கத்திட்டு இருந்தாரு. அப்ப நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு சீக்கிரம் வர முடியாது, எனக்கெல்லாம் வர்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவ்வளவுலாம் வெயிட் பண்ண முடியாதுப்பா, நீங்க போறதுனா போயிட்டு வாங்க, மீட்டிங் நடக்கும், வேணும்னா சீக்கிரம் போயிட்டு வந்து அட்டெண்ட் பண்ணுங்க, இல்லனா நீங்க இல்லாம கூட நடக்கும் யூனியன் லீடரை வச்சு அப்படின்னு சொல்லவும் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு இன்னும் பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டாரு. நீங்க கேட்கற மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டீங்க இப்படின்னு சொல்ல, நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாது, நாங்க சொல்றது கேட்கணும்னு சொல்லி தான் பிக் பாஸ் ரூல்ஸ்ல இருக்கு, அப்படிலாம் கேட்க முடியாது அப்படின்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு உள்ள போங்க, நீங்க தான் பிக் பாஸ் ரூல்ஸே மீறீங்களா அப்படின்னு இந்த 2 பீஸுங்களும் மாறி மாறி அடிச்சுக்க ஆரம்பிச்சுதுங்க. ஆக்சுவலி உண்மையா சொல்ல போனா இந்த 2 பீஸுங்களுக்கும் உள்ளுக்குள்ள செம்ம காண்டுக்குது மாறி மாறி. அது எந்த அளவுக்கு உக்கிரமா இருக்கு அப்படின்னா முத்து வாய திறந்தாலே கண்ணம்மா வீட்டுக்காருக்கு மூக்கு புடைக்குது, கண்ணம்மா வீட்டுக்காருக்கு மூக்கு புடைச்சா முத்து கொண்டை போட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறாரு. சோ இந்த 2 பீஸுங்களையும் ஓரமா உட்கார வச்சா எந்த பிரச்சனையும் வராது. ஆனா கண்டென்ட் கொடுக்கறதே இந்த 2 பீஸுங்கன்றப்போ உல்டாவா மத்த எல்லாரையும் உட்கார வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பேசுறதாவது கிளியரா கேட்கும். அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இப்படியே சண்டை உக்கிரமா போயிட்டு இருக்கிறப்போ அட் பிரசன்ட் கண்ணம்மா வீட்டுக்காரோட அசிஸ்டன்டா இருக்காரு தெரியுமா ராணவ், அவர் ஒரு புது பிரச்சனையை கிரியேட் பண்ணார். இவங்க போட்ட ஃபர்ஸ்ட் ரூலே மீற ஆரம்பிச்சிட்டாங்க. கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படினா சொன்னாங்கல்ல, ஆனா முத்து என்ன சொடுக்கு போட்டு கூப்பிடுறாரு அப்படினாரு. எங்க நான் போட்டேன், நீ பார்த்த? ஆமா நான் பார்த்தேன். அப்படி கேமரால இல்லனா அதெல்லாம் இருக்கும். சரி இப்போ என்ன பண்ண சொல்ற? அவர் என்ன சொடுக்கு போட்டு கூப்பிட்டதனால என் செல்ஃப் ரெஸ்பெக்டே போச்சு, நாங்க இன்னும் உங்க அடிமை கிடையாது, ஸ்லேவ் கிடையாது அப்படின்னு புடிச்ச பாயிண்டையே புடிச்சு வேலையே செய்ய மாட்டோம், எங்களை யாருமே நீங்க கேள்வி கேட்க கூடாது, நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு ஒரு லேபர்ஸா என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணாங்க. அதுலயும் நம்ம ராணுவ சவுண்ட ரைஸ் பண்ணி அவர் இருக்கிற ஹைட்டுக்கு ரெஸ்லிங்ல காலின்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அப்படியே அந்த கையை ஸ்ட்ராங்கா வச்சு மண்டையில நங்குன்னு அடிச்சாருன்னு வச்சுங்க, ஆப்போசிட்ல இருக்கிறவன் பேச்சு மூச்சு இல்லாம படுத்துப்பான். அந்த மாதிரி மூஞ்சி கிட்ட போய் சவுண்டும் விட்டுக்கிட்டே கத்தி கத்தி பேசிட்டு இருக்கிறாரு. சரி இவர் ஏத்துக்கிற மாதிரி ஒன்னாவது சொல்றாரா அப்படின்னு பார்த்தா எந்த கம்பெனில போய் ஒரு லேபர் மேனேஜரை பார்த்து என்ன யூனியன் லீடர் மூலியமா போகாம டைரக்டா மேனேஜரை போய் பார்த்து என்ன கம்பெனி நடத்துறீங்க, எனக்கு நீங்க பண்றதெல்லாம் புரியல, ஒழுங்கு மரியாதையா மாத்திக்கங்க, என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்ன இப்படி கூப்பிட்டதுக்கு அப்படின்னு சொல்ல முடியும்? பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. அதுக்கு தானே யூனியன் லீடர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொன்னா அவர் அட்ரஸ் பண்ணணும். இதுதான் வெளியில இருக்க கம்பெனில பொதுவா நடக்கும். ஆனா இங்க வந்து இது எல்லாமே ஈக்குவாலிட்டி, நீங்களும் நானும் ஒண்ணு, நம்பாதவன் வாயில மண்ணு அப்படிலாம் பேசுறது மட்டும் இல்லாம நம்மாலும் பயங்கரமா ப்ரோவோக் பண்ணிட்டு இருக்காரு. இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான். இப்போ ஃபைனலி இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேனேஜர்ஸ் டீம்ல இருந்து என்ன சொன்னாங்க, 3 பேர் நீங்க வாங்க, அதுல இருந்து ஒருத்தரை நாங்க சூஸ் பண்றோம் யூனியன் ஆபீசரா அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி அன்சிதா, பவித்ரா அண்ட் ரயான் 3 பேர் வந்தாங்க. சோ அன்சிதாவை சூஸ் பண்ணாங்க, அவங்க தான் யூனியன் ஆபீசர். இப்போ சோ இவங்கள வச்சு பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் மறுபடியும் கஜமுஜான் ராணவும் சௌந்தர்யாவும் நடந்ததையே பபிள் கம் மாதிரி போட்டு மென்னுகினே இருக்கிறாங்க. இப்படியே போனா என்னதான்ப்பா அர்த்தம், சட்டு புட்டுன்னு முடிச்சு விடுங்க, எங்களுக்கு 20 நிமிஷத்தை தாண்டி போயிட்டு இருக்குது, நாங்களும் வீடியோ முடிக்க வேணாமா, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அப்ப முத்து என்ன சொன்னாரு, உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரே ஆப்ஷன் ரெஸ்ட் ரூம் மட்டும் தான், சம்பளம் எல்லாம் எங்களால கொடுக்க முடியாது. அண்ட் சௌந்தர்யாவும் உங்களை ஹேட் போட சொன்னது காரணம் சேஃப்டி காரணமாக, அதை போட முடியாதுன்னு அடம் பிடிக்கிறப்போ அடிப்படை தேவைகளை கட் பண்றது மட்டும் தான் எங்களால பண்ண முடிஞ்ச ஒண்ணு. நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சுன்னு சொன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? நோ, அப்ப புரிஞ்சுது. இது முடிஞ்சா இதுல உங்களை அவமரியாதை படுத்தணும் அப்படின்றது மேனேஜ்மெண்ட்டுக்கு சுத்தமா கிடையாது. ரெண்டாவது விஷயம், நான் இப்படி சொடுக்கு போட்டு இங்க வா அப்படின்னா உங்களை கூப்பிடவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன், வரல. அருண் ராணுவ பிடிச்சி ஈத்துன்னு போனாரு, மறுபடியும் கூப்பிட்டேன், அப்பவும் ஈத்துன்னு போனாரு. ஃபைனலி சத்தமா பேசினாதான் இவங்களுக்கு புரியும் அப்படின்றதுனால பவித்ரா மேடம் ராணுவ கூப்பிட்டு இங்க வாங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு விஷயம் சொல்லி கேட்கலன்னா வாய்ஸை உயர்த்தி தான் பேச முடியும். இப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்பவே மறுபடியும் குறுக்க போந்தார் ராணுவ. இந்த காது உடைய பட்ஸ் குறுகுறு வந்து என்ன குழப்பறா, வாங்கடா. என்ன என் விஷயத்தை விட்டு மத்த விஷயம் எல்லாம் பேசுறீங்க, ஃபர்ஸ்ட் என் விஷயத்தை முடிச்சு விடுங்க. எப்பா ராணுவ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு அன்சிதா கேட்டதுக்கு எனக்கு சௌந்தர்யா சாரி கேட்கணும், அவங்க பேசினதுனால என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூழ்கி போச்சு, நான் என் வேலையை தான் செஞ்சேன், நான் எதுக்கு சாரி கேட்கணும் இதுக்கு அப்படின்னு இந்த அம்மாவும் கத்திட்டு இருக்காங்க. அப்பவும் விடுறதா இல்ல நம்ம ராணுவ, எனக்கு நீங்க சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு புடிச்சா புடின்னு நிக்கிறாரு. கத்திரி வெயில என்ன
கத்த விடாதலே. அதுக்கப்புறம் கூப்பிட்டு இங்க பாருங்க, இது பொது பிரச்சனை கிடையாது, தனிப்பட்ட பிரச்சனை. உங்க தனிப்பட்ட பிரச்சனையை தனியா வந்து யூனியன் ஆபீசரை வச்சு ஒரு மேனேஜர்ட்ட கூப்பிட்டு பேசிக்கங்க. இத பத்தியே பேசி டைம் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இதுவும் பொது பிரச்சனையா தான் நான் பாக்குறேன் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சாரு. பாருங்க, அடங்கொக்க மவனே டேய் ஏன்டா போட்டு சாவடிக்கிற அப்படின்னு கேட்டாலும் அப்படிலாம் விட்டுற முடியாது அப்படின்னு இந்த பீஸ் விட்டாம ஒரே புடிய புடிச்சிட்டு இருக்கிறப்போ, தலைவரே நீங்க லேபரா இருந்ததெல்லாம் போதும், அடுத்த மாசம் சம்பளத்தையும் சேர்த்து கொடுத்துறோம், தயவு செஞ்சு யூனிஃபார்ம் கட்டி வச்சுட்டு ஊட்ட பார்த்து போயிருங்கய்யா அப்படின்னு காலையே வந்துடலாமான்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு பயபுல விட்டாம ஒரே புடிய புடிச்சிட்டு இருக்குது. ஐயோ எங்க இந்தியா புடிச்சிங்க. ஃபைனலி எப்படியோ பிளாஸ்டர் போட்டு வாயை ஒட்டி விட்டு கடைசி பாயிண்ட்டை மட்டும் எடுத்து வச்சு முடிச்சு விட்டாங்க. அதாவது ஒஸ்ட் பிளேயர் அப்படின்னு ஒருத்தரை கண்டிப்பா சூஸ் பண்ணவே மாட்டோம், எல்லாருமே பெஸ்டா பண்ணியிருந்தா ஒஸ்ட்ன்றதே இருக்காது. அதையும் மீறி மேனேஜ்மெண்ட்டுக்கு இடையூறு கொடுக்குற மாதிரி யாராவது ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு நாங்க ஒரு டாஸ்க் கொடுப்போம், அதை அவங்க பண்ணணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஃபைனலா ஒத்துக்கிட்டு சபையை கலைச்சு விட்டாங்கப்பா. அடுத்து நம்ம ஜெஃப்ரிக்கு அர்ஜென்ட்டா உச்சா வந்துருச்சு போல இருக்கு. பட் என்னதான் அது அர்ஜென்ட்டா வந்தாலும் அதுக்கு முன்னாடி இவர் அர்ஜென்ட்டா போய் எனக்காக நீ சைக்கிள் ஓட்டுறியா அப்படின்னு ஒருத்தர் சூஸ் பண்ணி சொல்லிட்டு தான் போனோம். ஆனா இவர் சொல்லாம போயிட்டார். சோ பிக் பாஸ் கூப்பிட்டு ஜெஃப்ரி உச்சா போனப்போ யார் அவருக்காக சைக்கிள் ஓட்டுனது அப்படின்னு கேட்டாரு. ஐயோ மறந்தே போச்சு பிக் பாஸ். சரி மறந்து போனது இருக்கட்டும், இப்ப அதுக்கு பரிகாரமா அடுத்த அறிவிப்பு வரும் வரை சைக்கிள் ஓட்டுறதுக்கு நீயா ஒரு லேபரை சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன்படி நம்ம ரஞ்சித் அண்ணன் சூஸ் ஆனாரு. அந்த பயபுல கஷ்டப்பட்டு ஓட்டுன்னு பார்த்தா இஷ்டப்பட்டு 60s 70s பாடல்களை பாடிக்கொண்டு ஜாமோடு ஓட்டிட்டு இருக்காரு. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. கடைசி எபிசோட் முடிய போறப்போ ஒரே ஒரு லவ் கண்டென்ட்டாவது வேணும்ல, இல்லனா எல்லாருக்கும் போர் அடிக்கும். இப்படி பார்த்தா தான் ஒரு கமர்ஷியல் ஷோவா இருக்கும், அதனால இதையும் கொஞ்சம் கோத்து விடுவோம் அப்படின்னு ஒன்னு போட்டாங்க. அதுல விஷால் இந்த பக்கம் படுத்துட்டு இருக்காரு, அந்த பக்கம் தர்ஷிகா படுத்துட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா அன்ஷிதா படுத்துட்டு இருக்காங்க. அப்ப தர்ஷிகா எங்க அப்படின்னு பார்த்தா தூரமா உட்காந்து இவங்க ரெண்டு பேரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கடந்த 20 நாளா ஓடிட்டு இருந்துச்சு ஒண்ணு, அது இப்ப தர்ஷிகா கிட்ட இருந்து அன்ஷிதா கிட்ட போயிருக்கா என்பது நம்மளோட கேள்வி மட்டும் இல்ல, தர்ஷிகாவோட கேள்வியும் கூட. ஏன்னா வீட்டுக்குள்ள மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ரெண்டு பீஸுங்களும் தான் ஒண்ணா சுத்திட்டு இருக்குதுங்க. இதை நேத்து கூட நீங்க பாத்திருப்பீங்க. சோ இது ஒரு 20 நாள் ஓடும்னு நினைக்கிறேன். ரைட். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. சரி அப்படின்னா அன்ஷிதா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அருண் ப்ரோக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி எல்லாத்துக்கும் சட்டை கீச்சிட்டு சண்டைக்கு போறாரு அப்படின்னு கேட்க விஷால் இன்னமும் சம்பந்தமே இல்லாம ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 10வது வாரம் வந்துச்சு, இன்னமும் 8வது பொசிஷன் 10வது பொசிஷன்ல தான் இருக்காரு நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரு. இப்ப ஏதாவது சிறப்பா பண்ணி ஒண்ணு வெளியே போகணும், இல்ல ஜொயின் டாப்புக்கு போயிடணும். பட் ஏதாவது பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணி தான் டாப் 8 வேணான்னு சொன்னாரு. வாலண்டியரா பாட்டம் 7க்கு போனாரு. அங்க போய் நான் யூனியன் ஆபீசரா இருக்கணும்னு கேட்டாரு. கிடைக்கல அப்படின்றப்போ ஒருத்தர் யூனியன் ஆபீசரா போட்டு இவரே அவங்கள லீடும் பண்ணாரு. இதுதான் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரோட மாஸ்டர் பிளான். எவ்வளவு பெரிய பிளான நைட்டு 3 மணிக்கு கக்கூத்துல உட்காந்து கண்டுபிடிச்சிட்டான் பாத்தியா? இவனை கக்கூத்துல வச்சு தாத்துறது நமக்கு நல்லது. சரி ரொம்ப 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 லென்த்தா போயிடுச்சு வீடியோ. நம்ம சிஸ்டம்ல வேற கொஞ்சம் டெக்னிக்கல் கிளிச்னால ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது ஒர்க் ஆகாததால நம்ம பசங்களால சீக்கிரமும் வீடியோவை முடிக்க முடியல. இருந்தாலும் என்னோட ஆரஞ்சு ரத்தங்கள்லாம் வெயிட் பண்றப்போ உசுர கொடுத்தாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் எடிட் பண்ணி உங்களுக்காக போட்டுருக்கோம். சரி அதுக்கு நாங்க இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் பண்ண வேணாம், லைக்கும் பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பண்ண வேணாம், உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு தோணுச்சு அதுக்காக சொன்னோம். சரி மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.